அண்ட் வெல்கம் டு சோஷியல் மீடியா டு யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நம்மளோட 90s மெமரிஸ். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி அவை ஷண்முகி. ஸோ சின்ன வயசில் நம்ம டிவியில் கிப்பாங் விச் இஸ் வாட்ச் திஸ் மூவி இல்லையா. ஸோ எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, இந்த படம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க டிவிஸில். ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், இந்த படத்தில் நடித்த வயசான லேடியும் இன்னொரு படத்தில் நடித்த அந்த வயசான தாத்தாவும் ஒரே ஆளுன்னு. ஐ மீன் இந்தியன் படமும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது படமாக ரியலாக இதெல்லாம் எனக்கு தெரியாத வயசு. இவங்க அது கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இவங்க இந்த மாதிரி கெட்டப் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அப்போவே நம்மளை ஒரு ஆச்சரியப்படுத்திய ஒரு கலைஞன் தான் மிஸ்டர் கமலஹாசன். ஸோ கமல்ஹாசன், மீனா, டெல்லி கணேஷ், நாகேஷ், மணிவண்ணன், ஜெமினி கணேசன் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை கலகலகலன்னு சிரிக்க வச்ச ஒரு படம் தான் அவை ஷண்முகி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் மே வாட்ச். இஃப் ஹூ எவர் நாட் அட் வாட்ச்ட் யூ மிஸ் வாட்ச் த ஃபிலிம். இதில் எப்படின்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு அந்த குழந்தைய ஒரு கட்டத்தில் பார்க்க முடியல, இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ ஏன் பிரிஞ்சிடறாங்க, எதுக்காக பிரிஞ்சிடறாங்கன்னா, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்க்குறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, இவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி கெட்டப் போட்டு போகிறது. ஸோ அந்த வீட்டில் வேலைக்காரங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இவர் ஓல்டு லேடி கெட்டப் போட்டு அதே கெட்டப்பில் அங்கே போய் செலக்ட் ஆகிறாரு. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறாரு, அங்கே நடக்கிற ஃபன்னு. ஜெமினி கணேசன் இந்த ஓல்டு லேடியை லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இடையில குக்கா நம்ம நாசர் வராரு. டெல்லி கணேஷனோட ஃபன்னு, மணிவண்ணன் லவ் பண்ணுற இந்த ஓல்டு லேடி, இப்படி சுற்றி காமெடிகளால் நிரம்பி வழிகிற மூவி தான் த அவை ஷண்முகி. ஸோ கடைசியில் இவங்க சேர்ந்தாங்களா, ஜெமினி கணேஷனோட லவ் என்னாச்சு, மணிகண்ணனோட லவ் என்னாச்சு, ஸோ இப்படி எல்லா கேள்விக்கும் ஜாலியாக ஃபன்னாக பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இஃப் whoever not at watched, you must watch the film. ஸோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஃபிலிம், மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்காத லேட் 2K கிட்ஸ்க்காக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா?